ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தி இறந்து போனதாக தான் நம்ம இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கார்த்தி பார்த்தோம்னா திடீர்னு உயிரோடு வந்திருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம், அவங்க எப்படி உயிரோடு வந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கதிர் என்னால் தானே அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். நான் சொல்கிறது கேளு மாயா, நான் போலீஸில் போய் சரணடைஞ்சிருந்தேன். நான் என்ன நடந்துச்சுன்னு நான் உண்மையை சொல்லியிருந்தேன். கார்த்திக்கு என்ன நடந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயா கிட்ட சொல்லுவோம். மாயான்னு சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கதிர் நம்ம எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் நடந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே நாசமாக போயிடும். அதனால் நான் சொல்கிறத கேளுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஜானகி எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா நான் சொல்கிறது கேளு, என் பொண்ணுங்களுக்காக நான் வாழ்க்கை நல்லாகணும்னு சொல்லிட்டு தானே நான் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாக போகுது. அதனால தான் நான் சொல்கிறத கேளு. தப்பு பண்ணாத கதிர் எதுக்காக அவன் அங்கே உள்ளே போய் இருக்கணும்? நான் தானே தப்பு பண்ணினேன். நான் போய் போலீஸில் போய் சொல்லிட்டோம்னா கதிரை வெளியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. என் தலைவிதி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். என்ன இருந்தாலும் ஒரு உயிர் பயிர் போனதுக்கு நான் தானே காரணம். நான் பண்ணினது தப்பு தானே, அதுக்குள்ளே தண்டனை நான் தான் மாயா அனுபவிக்கணும். அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு ஜானகி எவ்வளோ அவங்க தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் மாயா ஒத்துக்கவே மாட்டுக்காங்க. இல்லை பெரியம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம கதிரை எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனா கதிரோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் இப்போ தானே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை என்னுடைய கணவராக நான் ஏற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த மாதிரிக்கு நிலைமையில உன்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனா கதிரோட ஃபோட்டோவை பார்த்து அவங்க அழுதுகிட்டு கதிருக்கு அவங்க இந்த ஃபோட்டோவில் அவங்க முத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதை ஜானகியும் மாயாவும் பார்க்குறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, தனாவோட மனசு மாறிடுச்சு அப்படிங்கும்போது பாரு, இவ்வளோ நாள் 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் தனா கார்த்தி பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு கதிர் கூட இப்போ தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறா. அதனால் நான் சொல்கிறது கேளு மாயா, நான் போய் உண்மையை சொல்லி சரணடைஞ்சிருந்தேன். அப்போ கதிர் வெளியே வந்துடுவான், தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பெரியம்மா நீங்கள் திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் கதிரையும் தனாவும் நம்ம சேர்த்து வைக்கலாம். அவங்களுக்காக தானே நம்ம எல்லாமே பண்ணணும். அதனால கூடி சீக்கிரமே கதிர் வெளியே வந்துடுவான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது பெரியம்மா, நம்ம கார்த்தி அந்த மாதிரிக்கு பண்ணும்போது அந்த இடத்துல தோண்டும் போது கதிரோட பர்ஸு எப்படி வந்துச்சுது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதை நம்ம கண்டுபிடிச்சி தீரணும். ஆக மொத்தத்தில் இதில் இன்னொருத்தங்க யாரோ சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன மாயா நீ சொல்கிற அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க. ஆமாம் பெரியம்மா, இதுக்கு பின்னாடி வேற இன்னொருத்தங்க கூட இருக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட முகமும் சரியாக தெரியல, அதனால ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி வீட்டை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் அங்கே இருக்கவும் அப்போ புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுதாங்க. உடனே மகாலிங்கம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது, இல்லை மகாலிங்கம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், ரகுராம் குடும்பத்தை பற்றி நீ உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லவும் உடனே அதை நம்பிட்டு மகாலிங்கமும் பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பசுபதி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரிக்கு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னமா பண்ணுறதுக்கு, கார்த்தி தம்பிக்கும் நிலைமை இந்த மாதிரி நடந்து போச்சுது, என்னமா செய்யறதுக்கு, அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான், நீங்கள் மனசை தேத்திக்கிடுங்கம்மா. ஆனால் அந்த ரகுராம் குடும்பத்தை நம்ம சும்மா விடக்கூடாது. அதான் கதிர் தான் அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறாங்களோ அதேமாரிக்கு அந்த ரகுராம் குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் நம்ம பழி வாங்கணுமா அப்படின்னு மகாலிங்க சொல்லவும் புவனேஸ்வரி எந்திரிச்சு வராங்க. நீ என்ன சொன்ன திரும்ப ஒரு சொல்லு அப்படிங்கும்போது, அதாம்மா அந்த ரகுராம் குடும்பத்தை நம்ம பழி வாங்கணுமா அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கு பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா என்ன போட்டு நீங்கள் அடிச்சிட்டீங்க, நம்ம கார்த்தி தம்பியோட நிலைமைக்கு அவங்கள நம்ம பழி வாங்க வேண்டாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் என்னது கார்த்தின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு மகாலிங்கம் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கார்த்தி உயிரோட ஒரு ரூம்ல இருந்து வெளியே வராங்க. இவங்களை கொஞ்சமே எதிர்பார்க்காத மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனை தான் நம்ம கதையை முடிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் இவன் இப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கம்
பேர் அதிர்ச்சியோட தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அதுதான் பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து கார்த்தியை வந்து பக்கத்தில் கூப்பிடுவோம். கார்த்தி வந்து சோகமாட்டு நடந்து வராங்க. அப்போ என் கார்த்தியோட நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படி தானே, கார்த்தி என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மகாலிங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவன் எப்படி உயிரோட வந்தான், இவன் அப்போ நம்மளை பற்றி நீ எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானே, இவனோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டான் போலுக்கு, அதனால தான் இந்த அம்மா நம்மளை போட்டு இந்த வாங்கிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு மகாலிங்க வந்து திகச்சு போய் நின்றுக்கிட்டு புவனேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, கார்த்தி தம்பியை நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய பையனை நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் போட்டு மகாலிங்கத்தை போட்டு அடிக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க. ஆனால் வந்து கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழிக்குள்ள வந்து இருந்தது யாரு, கதிரோட பர்ஸ் வந்து அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல, என்ன நடந்துன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி